தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார குணா சிந்தும் ஞானதும் சாத்திரப்புறம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் படமாமதம் கலியுதயம் காட்சிமான யூடியூப் சேனல் பிரத்யேகம் மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு போய் அந்த வீட்டில் பூஜை முடிகிற 4 மாதமும் தங்குங்கோ. போய் அந்த வீட்டில் பூஜை முடிகிற 4 மாதமும் தங்குங்கோ. இதை யாரால் சொல்ல முடியும்? பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனால் மட்டுமே தான் சொல்ல முடியும். இந்த சேனல் இதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க. தினமே பாக்கியம் இருந்தால் சேனல் பாருங்கள். பெரியவாளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் பார்க்க முடியும். கணேச சர்மா ஸ்ரீ பிரம்மஸ்ரீ கணேசன் அவருடைய உபன்யாசம் படி இது பார்த்துருக்கேன். இந்த நிகழ்ச்சி 1965 மகாபெரிவா 800 தாண்டி இருக்க காட்டுப்பள்ளி அந்த இடத்துல இருந்தால் ஜூலை 13 அங்கே மகாபெரிவா சாத்துர்மாச விரதம் பண்ணினா. அந்த அதுக்கப்புறம் இங்கே அதுக்கப்புறம் ஜூன் மாதமே இங்கே வந்துட்டு தான் ஜூலைலேருந்து ஆரம்பித்து பண்ணியிருக்கா. ஜூன் மாதத்துக்கே வந்துட்டா. அதில் ஒரு சண்முக சுந்தர முதலியார் அப்படின்றவருக்கு சொந்தமான ஒரு எஸ்டேட் இருக்குது காட்டுப்பள்ளியில். அவர் தான் மகாபெரிவா அழைச்சார் இங்கே பூஜை பண்ணணும்னு. மகாபெரிவா நீங்கள் பூஜை பண்ணணும். அது ஒரு தீவு, ஒரு ஐலாண்டு மாதிரி, பேக் வாட்டர்ஸ்லாம் சுற்றி இருக்கும். 1932 பெரியவா பரமேஸ்வரன் குழந்தையாக பிறந்ததுலேருந்தே பரமேஸ்வரன் தானே அவர். 1932 மகாபெரிவா சென்னை விஜயம் பண்ணுறச்சே இந்த சண்முக சுந்த முதலியார் மகாபெரிவா கிட்ட தன்னோட எஸ்டேட்டுக்கு வரணும்னு அப்பயே கூப்பிட்ருக்கார். மகாபெரிவா சில நாட்கள் அங்கே போய் இருந்து பூஜை பண்ணிட்டு வந்திருக்கா. அது முதல்ல நடந்தது. இப்போ 1965 மகாபெரிவாவை அழைச்சிருக்கார். மதுரையில் நாராயணபுரத்தில் இருந்தபோது பெரியவா கிட்ட சண்முக சுந்தர முதலியார் அவரும் அவர் மேனேஜரும் 2 பேரும் போய் கூப்பிட்றச்சே பெரியவா கேட்டாராம். அப்போது 1932 ஒரு புலி நடமாட்டம் இருந்தது காட்டுப்பள்ளியில், அது இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்டாராம். பெரியவா எப்பயோ 32, இப்போ 65. பெரியவா எதையும் மறக்கலை. அவ்வளோ காலமாக எடுத்து இல்லை அது போயிடுத்து அப்படின்னு சொன்னாலாம். காலமாக எடுத்து அதனோட தோலை எடுத்து பதப்படுத்தி எதாவது வச்சுருக்கேளா அப்படின்னு கேட்டாங்க. பெரியவாளுக்கு தெரியுமே, பதப்படுத்தி வச்சுருக்காளா வைக்கலை அப்படின்னு சொல்லிடலாமே, சிம்பிளாக சொல்லிடலாம். பதப்படுத்தி வைக்கலைன்னு சொல்லிடலாம். பரமேஸ்வரனுக்கு அவள் வச்சுருக்கான்னு தெரியுமே, அதனால தான் இந்த கேள்வி போடுறான். நம்ம நினைப்போம் ஒரு சாதாரண இது ஒரு சன்னியாசின்னு. அப்படி நினச்சா என்ன தான் சொல்லிக்கிறேன், என்னை விட முட்டாள் ஒத்தனும் இருக்க மாட்டான் அந்த உலகத்தில். பெரியவாளுக்கு தெரியும் அந்த புலி தோலை எடுத்து இந்த சண்முக சுந்தர முதலியார் பதப்படுத்தி வச்சுருக்காருன்னு தெரிஞ்சதுனால தான் பெரியவா கேட்குறா. நிறைய பேர் இந்த மாதிரி உபன்யாசம் பண்ணுறவெல்லாம் சொல்ல மாட்டா. அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். அவர் பரமேஸ்வரன், அவருக்கு தெரியாமல் என்ன இருக்கும்? அவருக்கு தெரியும், அதனால தான் கேட்டிருக்காரு. அவன் வச்சுருக்கேன் அப்படின்னாரான். அவன் வந்தவொடனே அதை கொடுத்துருப்பாரா இருக்கும். 1965 இப்போ ஆயிடுத்து. அங்கேருந்து சாத்துர்மாச விரதம் அதுக்காக வந்திருக்கார். தினப்படி பூஜை, பக்தா வர்றது போகிறது இதெல்லாம் ரொம்ப சிரமம் தான். ஏன்னா அதில் போட்டில் போகணும், அதெல்லாம் இருக்குது. சாத்துர்மாச விரதம் வருது, அது முடித்து நவராத்திரி, அதுக்கப்புறம் தீபாவளி, முழுக்க அங்கே தான் இருந்திருக்கார். மகாபெரிவா 1965 திருவொற்றியூர் கேம்பில் இருந்தார். அப்போ அங்கேருந்து இந்த சண்முக சுந்தர முதலியார் அவரும் அவருடைய மேனேஜர் கிருஷ்ணானந்தம் பெரியவாளை காட்டுப்பள்ளிக்கு வர வழிக்கு திருப்பி அழைச்சா. அப்போ பெரியவா உடனே கிளம்ப முடியாமல் மகாபெரிவா இருந்த இடத்துலேருந்து ஒரு கிளம்ப முடியல அவரால், பெரியவாளால் அந்த இருந்த இடத்துலேருந்து. ஏன்னா அங்கே ஒரு அசம்பாவிதம், யாரோ இறந்து போயிருப்பாடாக இருக்கும், அது நடந்திருக்கு போல இருக்குது. அதனால் பெரியவா கொஞ்சம் டைம் கேட்டிருக்காரு. ஒரு நாள் போட்டோம் அவளை, இதெல்லாம் இது பண்ண பிறகு பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பெரியவா கிளம்பியிருக்காரு. ஜூன் 1965 இது நடந்த சம்பவம். ஜூலையில்
சாத்துர்மாசி விரத இது இது இந்த மடத்துக்கு போய் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்காக வந்து அங்கே போகிறார். சாத்துர்மாசி விரதத்துக்கு இப்போ தான் போகிறார். அது போகும்போது நடந்த நிகழ்ச்சி இப்போ தான் பேசுகிறோம். அப்போ வந்து நாதஸ்வர வித்வான் இவாள்லாம் இருப்பா, தபுல் பக்கவாதியம் வாசிக்கிறவா இவாள்லாம் நிறைய பேர் இருக்கா. அப்போ அவள்லாம் அங்கேயே இருக்கணுமே, சாத்துர்மாசி விரதம் முடிகிற வரைக்கும் அந்த 4 மாதம் தங்கணும். அவள் தங்கும்போது அவளுக்கு தேவையான ஒரு இடம் ஒன்று தனியாக ஒன்று இருக்கணும். அதுக்காக பார்த்தா இவள் பெரியவாளுக்கு டென்ட்டு போட்டுட்டா. அப்போ அவளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது யோசனையாக இருக்குது. அப்போ வந்து பெரியவா வந்து ஏதோ ஒரு வீட்டை காமிச்சு, அதோ அங்கே ஒரு இருக்க வீடு, அங்கே போய் பூஜை முடிகிற 4 மாதமும் இவள் தங்கிக்கிட்டோம் அப்படின்ட்டாரான் பெரியவா. பெரியவா பாட்டு சொல்லிட்டு போயிடுவார். அந்த வீடு என்னன்றது அவளுக்கு தானே தெரியும், அந்த ஊரில் இருக்கவாவா. பெரியவா எப்பயோ வரவா அப்படின்னு நான் சும்மா சொல்கிறேன், நிஜமாக அப்படி கிடையாது. பெரியவா பரமேஸ்வரன். அதனால் இவா உடனே சொன்னாலாம், இல்லை பெரியவா அந்த வீட்டில் வந்து ஒரு நாஸ்திகர் இருக்கார், அவர் இந்த பக்கம் பெரியவா இருக்கான்னு தெரிஞ்சாலே அவர் காலி பண்ணி ஓடி போயிட்டுருப்பார். இல்லைன்னா வெளியில் வந்தவொடனே இந்த பெரியவா காற்றே படக்கூடாதுன்னு அந்த பக்கம் போயிடுவார் இருக்கும். அவர் வந்து நாஸ்திகர். அவர் எப்படி அந்த மாதிரி இருக்கும்போது அவர் எப்படி தங்க வைப்பாவா? உண்மையை சொல்லணுமே, பொய் சொல்லிலாம் தங்க முடியாது. பெரியவா அதுக்காக பூஜைக்காக வந்திருக்கோம், அவள் வந்து அங்கே நாதஸ்வரம் வாசிக்கிறவா, நான் தவில், நான் பக்கவாதியம் அப்படிலாம் சொல்லிட்டு தான் நாங்கள் தங்கணும். நாஸ்திகர் எப்படி விடுவார்? இவருக்கு டவுட்டு சொல்லிட்டார், அவர் நாஸ்திகர் பெரியவா விடமாட்டார்னு. இல்லை போ அப்படின்னு நானும் போய் அந்த இவர் போய் கேட்கல. நாதஸ்வர வித்வான்கள்லேருந்து அவள் 4 பேரையும் அமுச்சு 4-5 பேரை அப்போ அந்த வீட்டில் போய் கேளு, இந்த பெரியவா பூஜை நடக்கிறதா இருக்க வரைக்கும் நாங்கள் இங்கே தங்கிடுறோன்னு கேளு. அவர் வந்து என்ன பண்ணாராம், அப்பேற்பட்ட நாஸ்திகர் எப்படி ஒரு செகண்டில் மாறினார்னா, பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நினச்ச மாறிடுவார். சரி தங்கிக்குங்க, தாராளமாக தங்கிக்குங்கோ அப்படின்னு சொன்னதோட அவர் வந்து ஆகாரம்லாம் அவர் பண்ணி போட்டிருக்கா அவளுக்கு. அந்த நாசரக்கார தவுல் வித்வான் அவளுக்கெல்லாம் அங்கே யார் இருந்தாலோ அந்த 4 மாதமும் அவள் வந்து அவளுக்கு வயிற்று பசியும் அவள் தான் போக்கியிருக்கார் அந்த நாஸ்திகர். அவர் வந்து தரிசனம் பண்ணாரா என்னன்னு தெரியாது, பெரியவா அப்படிங்கிற நினச்சிட்டாருன்னா நடந்துடுறது. அப்போது அந்த மாதிரி எப்பேற்பட்ட ஒரு அந்த வீட்டில் பூஜை முடிகிற 4 மாதம் தங்கிக்குங்கோ அப்படின்னு பெரியவா சொன்னால், அது பெரியவா சொல்லலை, பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் சொல்கிறார். அது சத்தியமாக எடுத்து அங்கே போய் வாழலாம் தங்கியிருக்கா அப்படின்னு தெரியுது. அந்த ஆஸ்திகராக மாறி இருக்கார். அந்த விஷயம்லாம் வெளியில் அப்புறம் தானே தெரியும், நம்மளுக்கு தெரியல. ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிய பாதேஸ்வரம் மகாபிரிய பாதேஸ்வரம்.